ஓம் சாந்தி. 108 நாள் பிராணிக் பட்டியில் இன்றைக்கி 31வது நாள். இன்றைக்கி உள்ள அவ்வியக்தவாணியோட டேட் 19/10/81. அவ்வியக்தவாணியோட டைட்டில் ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் உயிருள்ள அந்த நட்சத்திர மண்டலங்களின் அலங்காரம் நீங்கள் தான். அது ஹிந்தியில் ஹர் பிராமன் சைத்தன்ய தாரா மண்டல் கா ஸ்ருங்கார் ஹை. ஸோ ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் இந்த சைத்தன்யமான நட்சத்திர மண்டலங்களின் அலங்காரம் நீங்கள். ஸோ இன்றைக்கி ஞான சூரியன் சிவ் பாபா, ஞான சந்திரமா அவ்வியக்த பாப் தாதா ஞான நட்சத்திரங்களை பார்க்க வந்திருக்காரு. அவங்கள பார்த்து இந்த விஷயங்கள் சொல்கிறாரு. ரொம்ப வண்டர்ஃபுல்லான வாணி இது. பாபா இதை வந்து அந்த உலகத்தில் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. அதாவது அந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சூரியன் இருக்கும், இல்லை நிலவு இருக்கும். காலையில் தான் சூரியன் இருக்கும், அந்த டயத்தில் நிலவு நட்சத்திரங்கள் இருக்காது. ஆனால் இங்கே என்ன ஒரு வண்டர்னா, சூரியனும் இருக்குது, சிவபாபா ஞானசூரியனும் இருக்கார், அப்புறம் பிரம்மா பாபா சந்திரமாவாவும் இருக்கார், நிலவாகவும் இருக்கார், அப்புறம் நட்சத்திரங்கள், நம்ம குழந்தைங்கள் நட்சத்திரங்களாகவும் இருக்குது. ஸோ எவ்வளோ ஒரு ஒண்டர்ஃபுல்லான சந்திப்பு இது. ஸோ ஒரு கடற்கரை பக்கத்தில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டுருக்காரு. ரொம்ப அழகான ஒரு காலை பொருள். அந்த டயத்தில் அவங்க வாக்கிங் போயிட்டுருக்காங்க. போகிற டயத்தில் சில மீன் என்ன ஆகுதுன்னா, அந்த இதிலேருந்து அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்து துடிச்சிட்ருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரி அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மீனை பிடிச்சி மறுபடியும் தண்ணி உள்ளார போட்டுறாரு. அது வந்து சந்தோஷமாக போயிடுது. இதை ஒரு பையன் தூரத்துலேருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கான். இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் வந்து அந்த பையன் வந்து இவங்கள்ட்ட கேட்குறான், என்ன சார் பண்ணுறீங்க, கடலில் எவ்வளோ மீன் இருக்குது, நீங்கள் எல்லா மீனையும் காப்பாற்றிட முடியுமா இப்படி பண்ணுறதுனால மட்டும் அப்படின்னு, இதனால் என்ன வந்துடும் அப்படின்னு அந்த பையன் வந்து கேட்குறான். அதுக்கு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்னொரு மீனை பிடிச்சி தண்ணியில் போட்டுட்டு அவர் சொல்கிறார், இந்த மீனுக்கு அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். மேபி இவர் நினச்சிட்ருக்கலாம், இத்தனை மீன் இருக்குது, இத்தனை மீனையும் காப்பாற்றிட முடியுமா அப்படின்னு. பட் ஆனால் நான் அந்த ஒரு மீனை காப்பாற்றினால அது வந்து அந்த மீனுக்கு வந்து அதுதான் வந்து பெரிய விஷயம். அதுக்கு ஒரு உயிரே கிடச்சிருச்சு, ஆனால் வெளியே இருந்து வந்து இறந்துருக்கும். ஸோ அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு புருஷார்த்தம், ஒவ்வொரு சங்கல்பம், நம்மளுடைய ஒவ்வொரு கர்மம் வந்து உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு மூலையில் உள்ள ஆத்மாவுக்கு வந்து அது ரொம்ப ஒரு உயிர் தானம் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட ஒவ்வொரு இதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த முரளிலையும் பாபா அதை தான் சொல்கிறார். ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க. ஸோ இதில் பாபா அதுதான் சொல்லிட்டு வராரு. பாபா வந்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் எவ்வளோ மகான், ஒவ்வொரு நட்சத்திரங்களும் மேபி சின்னதாக இருக்கலாம், பட் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆத்மாக்கள், நீங்கள் எவ்வளோ மகான் ஆத்மாக்கள் நீங்கள். அதுலேயும் ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் எந்த கர்மம் செய்கிறீங்க அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. அதோட இம்பார்ட்டண்ட் எதுனா என்ன பாவனையோடு நீங்கள் செய்கிறீங்க, எவ்வளோ சமர்ப்பணோடு செய்கிறீங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் இன்றைக்குள்ள ஹோம்ஒர்க் என்னென்னா, உங்கள் லைஃப்பில் பாருங்கள். அதாவது மேபி நமக்கு வந்து அது சின்னதாக ஒரு வார்த்தையாக இருக்கலாம், இல்லை சின்னதாக ஏதோ ஒரு சேவையாக இருக்கலாம், சின்னதாக ஏதோ ஒரு எஃபர்ட்டாக இருக்கலாம். ஆனால் அது வந்து மற்றவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வந்தது, இல்லை அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டு கொண்டு வந்தது. அந்த மாதிரி என்ன விஷயம் இருக்குது, அதை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து நோட் பண்ணுங்கள். அதுதான் ஹோம்ஒர்க். அந்த விஷயத்து மேலாம் சிந்தனை பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லேயே பாருங்கள். என் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தில் சின்னதாக தான், அது சின்னதாக ஒரு ஹெல்ப்பு தான், அது ஒன்றும் அவ்வளோ பெருசான்னு சொல்ல முடியாது, ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ரிசல்ட்டை கொடுத்தது அப்படின்னா அது எந்த விஷயம், அதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கள். எல்லார் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும், நீங்கள் கொஞ்சம் டீப்பாக சிந்தனை பண்ணிங்கன்னா அதை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ஹோம்ஒர்க் என்னென்னா, ஸ்பெஷாலிட்டி ஜர்னல், விசேஷதா ஜர்னல். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டைரி வச்சுக்கோங்க, ஒரு பேக்கெட் டைரி மாதிரி வச்சுக்கோங்க. அதில் நான் முழு நாளில் எந்த ஆத்மாவெல்லாம் பார்க்குறோனோ ஃபஸ்ட்டு அவங்கள ஆத்மான்னு பார்க்கணும். அது கூடவே அவங்க கூட உள்ள விசேஷதா என்ன, அவங்களுக்குள்ளார உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, ஒரு விசேஷமான குணம் என்ன, அதை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த 1 வீக்குக்கு நம்ம இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்த்து அவங்களுக்குள்ளார உள்ள அந்த குணங்களை நம்ம அந்த சின்ன ஒரு பேக்கெட் டைரியில் எழுதிக்கலாம்.
அதை எழுதிட்டு அந்த குணங்களை, நல்ல குணங்களை நமக்குள்ளார கொண்டு வர எஃபர்ட் எடுக்கலாம். சீன சிந்தனையாளர் ஒருத்தர் சந்தாசு அப்படின்னு, அவரும் அவங்க ஃப்ரெண்டும் ஒரு நாள் காலையில் வாக்கிங் போகிறாங்க. ரொம்ப அருமையான காலை பொழுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அழகான அந்த சூரியன் ஒளி, அப்போ தான் அந்த சன்ரைஸ் ஆகுது. நல்ல ஒரு கிளைமேட்டு, அந்த பக்கம் ஒரு நதி மாதிரி இருக்குது. அங்கே மீன்கள்லாம் இருக்குது. அந்த சூரியனோட ஒளி அந்த தண்ணியில் பட்டு அப்படியே ஒரு தங்கம் மாதிரி ஜொலிக்குது. அப்போ இதை பார்த்துட்டு அந்த சந்தாசு அவர் சொல்கிறாராம், அந்த மீன்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாரு, சந்தோஷத்தில் அந்த மீன்கள் துள்ளி குதிக்குது அப்படின்னு. இப்போ அவர் சொன்னாராம், உனக்கு எப்படி தெரியும் அந்த மீன் சந்தோஷத்தில் தான் துள்ளி குதிக்குது அப்படின்னு. அதுக்கு இவர் திருப்பி அவரை சொன்னாராம், உனக்கு எப்படி தெரியும், எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது அப்படின்னு. ஸோ அதாவது இதை சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ஆத்மாக்களும் எவ்வளோ மகான், அதுவும் முக்கியமாக நம்ம பிராமன் பரிவாரில் பாபா குழந்தையாக இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளார எவ்வளோ மகான் தான் ஒளிஞ்சிருக்கு. அதை வந்து நம்ம பார்க்கணும். பட் நம்ம நார்மலாக அவங்க குறைகள் இதெல்லாம் பார்க்குறோம், அதனால் அது தெரிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் நம்ம அவங்க ஒரு ஜென்மத்தை மட்டும்தான் பார்க்குறோம். பாபா வந்து எல்லாத்தையும் பார்க்குறாரு. இவங்களாம் எவ்வளோ மகான் ஆத்மாக்கள், இந்த உலகத்தை ஆண்ட ஆத்மாக்கள் அப்படின்னு ரொம்ப உயர்ந்த திருஷ்டியோடு பார்க்குறாரு. இப்போ என்னோட திருஷ்டி அந்த மாதிரி உயர்ந்ததாக இருக்கணும். ராமாயணத்தில் கூட இந்த ஒரு இது கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாரும். அதாவது ராவணன் இறந்ததுக்கப்புறம் ராமர் சொல்கிறாராம், ஒரு மகான் பண்டிதர், ஒரு மகான் ஞானி இறந்துருக்காரு, லக்ஷ்மணா போய் அவர்கிட்ட ஏதாவது நீ கற்றுக்கோ அப்படின்னு. அப்போ லக்ஷ்மணன் வந்து கொஞ்சம் ராவணன்ட்ட போய் என்ன கற்றுக்கிறது அப்படின்னு ஒரு இதோட அவங்கள்ட்ட போய் வந்து கேட்குறாராம். அவர் தலைக்கிட்ட நின்று ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு. ராவணன் வந்து எதுவுமே சொல்லலை. அப்புறம் திரும்பி வந்துடுறாரு. அப்போ ராமர் வந்து கேட்குறாரு, அதாவது நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா அதில் வந்து பணிவு இருக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குனிஞ்சு போகணும் அப்படின்னு. ஒரு பணிவோடு அந்த இது கேட்கும்போது தான் அவங்க கற்றுத்தருவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அடுத்து வந்து லக்ஷ்மணன் அவங்கள்ட்ட போய் பணிவாக கேட்கும்போது ராவணன் வந்து நிறையா விஷயங்கள் சொல்லித்தராங்க. ஒரு வாட்டி நான் வந்து நேபாள் அங்கே உள்ள ஒரு ரிட்ரீட் சென்டருக்கு போயிருந்தேன். இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான இதாக இருந்தது. இந்தியாவில் எவ்வளோ ரிட்ரீட் சென்டர் இருக்குது, ஆனால் அந்த நேபாளில் உள்ள ரிட்ரீட் சென்டரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அப்படியே பாண்டவன் மாதிரி அங்கே பண்ணியிருக்காங்க. பாண்டவனில் உள்ள ஹிஸ்ட்ரி ஹால் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே மாதிரி அங்கேயும் அதே சைஸில் அந்த மாதிரி அப்படியே பாண்டவன் வந்து அங்கே காப்பி பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக. ஸோ அப்போ நான் அங்கே போயிருந்தேன். அப்போ கோர்ஸுக்குன்னு ஒருத்தர் வந்திருந்தாங்க அங்கே. அன்றைக்கின்னு பார்த்து அவங்க எல்லோரும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு. அப்போ நான் அவங்கள்ட்ட பேசினேன். அதுக்கப்புறம் தான் அவர் தெரிய வந்தது, அவர் எதுவும் சாதாரண ஆள் இல்லை, அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஜெர்மன் பாடகர். ஜெர்மனி மொழியில் பாட்டு பாடக்கூடிய ஒரு பெரிய செலிப்ரிட்டி. அவங்க யூடியூப்லலாம் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப பெரிய ஒரு செலிப்ரிட்டி அவர். இருந்தாலும் அந்த உச்சத்தில் இருக்கும்போது கூட அவர் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வைராகியத்தோடு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த ஞானத்துக்கான ஒரு வைராகியம் இருக்குது. ஸோ அதுக்காக அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த தாகம் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் கியான் சரோவரில் நடக்கிறதுல அந்த ரிட்ரீட்டு கூட அவர் வந்தார். எவ்வளோ தடைகள்லாம் வந்தது, இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி டிக்கெட் கிடைக்கல, அப்புறம் எவ்வளோ தடைகள் இருந்தது, அது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி எப்படியோ வந்துட்டார். ஸோ அவரோட பாட்டு ஜெர்மனியில் இருந்தது. அதை வந்து நான் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்கலான்னு போனேன். அவர் ஒன்றும் ஃபுல்லாக வீக்கே ஆகலை, இப்போ தான் வராரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ஞானத்தில் வர்றதுக்கு முன்னாடியே அவரோட பாட்டை எடுத்து நான் பார்த்தேன், என்ன தான் மீனிங் அப்படின்னு. இப்போ அவரோட பாட்டில் அந்த பாட்டோட மீனிங் என்னென்னா, நான் தான் ஒளி, நான் லைட்டாக இருக்கேன், நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன், நான் சுதந்திரமாக இருக்கேன், நான் பறக்கும் பறவையாக இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதாவது இன்றைக்கும் உலகத்தில் அந்த மாதிரி அந்த ஞானத்துக்கு உள்ள அந்த தாகத்தோடு நிறைய ஆத்மாக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க வந்து பாருங்கள், அவ்வளோ பீக்கில் இருந்தாலும் எனக்கு பேர் புகழ் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே இந்த உண்மையான ஞானம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இங்கே வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஹோம்ஒர்க் வந்து ஆர்டிஸ்டிக் ரெப்ரசன்டேஷன். அதாவது இதில் வந்து பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சைத்தன்யமான தாராமண்டல். இங்கே ஞான சூரியனும் இருக்கார், ஞான சந்திரமாவும் இருக்குது, நட்சத்திரங்களும் இருக்காங்க,
ஸோ இதை நீங்கள் ஒரு படமாக வரையணுன்னா எப்படி வரைவீங்க? நீங்கள் அது படமாக நோட்டில் வரையலாம், இல்லை உங்களுக்கு ஃபோனில் அந்த இதெல்லாம் தெரியும்னா டிஜிட்டலாக அதில் கூட வரையலாம், இல்லை கம்ப்யூட்டரில் வரைய தெரியும்னா அந்த மாதிரி வரையலாம், இல்லை ஏதாவது எடிட்டிங் பண்ண தெரியும் அது சம்மந்தமாக பிக்சர் எடுத்து அதை அப்படியே எடிட் பண்ண முடியும்னா அதுவும் பண்ணுங்கள். ஸோ இதை ஒரு ஒரு படமாக வரைங்க, ஒரு பிக்சர், இந்த ஹெட்டிங்கோட பிக்சரை அதை நீங்கள் வரையணும். இதுவும் ஒரு ஹோம்ஒர்க். ஸோ அதில் நட்சத்திரங்களை கூட பாபா நட்சத்திரங்களுக்கே விதவிதமான நட்சத்திரங்கள் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் கூட நீங்கள் அதை வரைஞ்சி காமிக்கலாம். உதாரணத்துக்கு பாபா நட்சத்திரங்களே எத்தனை விதமான நட்சத்திரங்கள் சொல்லியிருக்காரு. சில இடத்துல பாபா சொல்லார், நீங்கள் லக்கி சித்தாரை, லக்கி ஸ்டார்ஸ், லக்கி நட்சத்திரங்கள். அப்புறம் சில இடத்துல நம்பிக்கை நட்சத்திரங்கள். அந்த மாதிரி நட்சத்திரங்களுக்கே விதவிதமான இது சொல்கிறாரு. சில நட்சத்திரங்கள் ஜொலிப்பு கம்மியாக இருக்குது, சில இதோட நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த இதில் நீங்கள் காமிக்கலாம். ஸோ அடுத்து யோகாவில் கூட இதை எப்படி யோகா பண்ணலான்னா, ஸ்டாரி நைட் விஷுவலைசேஷன், அதாவது நட்சத்திரங்கள் நிறைந்த அந்த இதில் நம்ம ஒரு யோகா மாதிரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், நான் தான் அந்த நட்சத்திரமாக இருக்கேன், இந்த கலியுகத்தில் நான் ஒளியின் நட்சத்திரமாக இருக்கேன். ஸோ நான் நட்சத்திரம், என் மூலியமாக அந்த பிரகாசம் இந்த முழு கலியுகத்துக்கும் பரவுது. நான் அன்பின் நட்சத்திரமாக இருக்குது, என்கிட்டேருந்து அந்த அன்பின் கிரணங்கள் நாலாபுறமும் உலகத்தில் பரவுது. எல்லாரும் அந்த பரமாத்மா அன்பை அனுபவம் செய்கிறாங்க. நான் தூய்மை நட்சத்திரமாக இருக்கேன், என் மூலியமாக அந்த தூய்மையின் பிரகாசம் எல்லாருக்குள்ளாரையும் பிரவேசம் ஆகுது. ஸோ அதை அப்படியே நல்லா விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஸோ இதை கூட நீங்கள் யோகாவில் இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டே போகலாம். இது ஒரு விதமான விஷுவலைசேஷன் யோகா. அதனால் இதுவும் நோட் பண்ணக்கூடிய விஷயம். பாபா இதில் தான் மறுபடியும் சொல்கிறார், சதா சம்மான்கிற அந்த சீட்டில் இருங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆத்மாக்கள். ஸோ இதில் அடுத்து பாபா ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லான பாயிண்ட் சொல்கிறாரு பாருங்கள். எப்படி ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தைய பார்க்கும்போது அம்மாவுக்கு சந்தோஷமும், சாயந்தரம் அந்த குழந்தை வருதுன்னா பார்க்கும்போது அம்மாவுக்கு சந்தோஷம், அந்த மாதிரி இங்கே பாபாவுக்கு தன்னுடைய அந்த ஜொலிக்கும் நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திர குழந்தைங்களை பார்த்து 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 பாபா ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே நடனம் ஆடுறார். அவ்வளோ பாபாவுக்கு சந்தோஷமாக. ஏன்னா ஞான சூரியன் சிவபாபாவுக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு குழந்தைங்களும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களோட விசேஷத்தாவை சொல்லி சொல்லி பாபா அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாராம். அப்போ சிவபாபாட்டேருந்து இதுவும் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கலாம். பாபா எப்படி பாருங்கள், நமக்குள்ளார என்ன குறை இருக்குதுன்னு நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் பாபா அதை பார்க்க மாட்டேங்கிறார். நீங்கள் விசேஷ ஆத்மா, நமக்குள்ளார உள்ள விசேஷத்தாவை பார்த்து பாபா சந்தோஷப்படுறாரு, அவர் குஷியில் நடனம் ஆடுறாரு. ஸோ அந்த மாதிரி நானும் ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளார உள்ள விசேஷத்தாவை மட்டும் பார்த்து சந்தோஷப்படும். அடுத்து 2 விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒன்று சௌமானோட சீட்டு, இன்னொன்று தேகாபிமானோட சீட்டு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னான்னு பாருங்களேன். ஸோ சௌமானில் இருந்தாலே உங்களுக்குள்ளார அந்த ஆன்மீகத்தன்மை, அந்த திவ்யத்தை இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். சௌமானாலே நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்கணும். அந்த சௌமான்கிற அந்த சீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா சதா சுக்கியாக இருப்பீங்க, சதா சிரேஷ்ட ஸ்தித்தியில் இருப்பீங்க, சதா சர்வ பிராப்தி ஸ்வரூபத்தை அனுபவம் பண்ணுவீங்க. அதனால் அந்த சௌமானில் இருந்து இதெல்லாம் சர்வ பிராப்தி ஸ்வரூபத்தை அனுபவம் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் இவ்வளோ விசேஷ ஆத்மா? ஏன்னா நீங்கள் உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய பண்டிதர்கள், ஞானிகள், எவ்வளோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டு, புத்திவான்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரும் பகவானை கண்டுபிடிக்க முடியல, பகவானை தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் நீங்கள் அந்த பகவானை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் எவ்வளோ விசேஷ ஆத்மா நீங்கள். இதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படும். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்கள், தேகாபிமானோட சீட். தேகாபிமானோட சீட்டில் உட்காரும்போது என்னெல்லாம் ஆகுது, அதே அபிமான்கிற சீட்டில் இருக்கனால என்னெல்லாம் ஆகுது. அபிமானோட சீட் எப்படின்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுது, ரொம்ப அலங்காரம் பண்ண மாதிரி தெரியுது, ரொம்ப அதில் ரொம்ப சுகமாக இருக்கிற மாதிரி தெரியும், நமக்கு மனசுக்கு பிடிச்ச இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அது ஆக்சுவலி முள் நிறைஞ்ச சீட். அது அந்த அபிமான சீட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா, அதை சாப்பிட்டாலும் பச்சாதாபப்படணும், சாப்பிட்லனாலும் பச்சாதாபப்படணும், அந்த மாதிரி ஒரு சீட்டு. ஸோ அதனால் அது எப்படின்னா,
அதை பிடிச்சாலும் முள் குத்துது, அதை விட்டாலும் கஷ்டமாக இருக்குது, விடவும் முடியாத உக்காஞ்சாலும் முள் குத்துது. ஸோ அதனால் அது வந்து பார்க்க உங்களுக்கு அழகாக தெரியும், ஆனால் ஏமாற்றம் பண்ணக்கூடியது. அதனால் அந்த மாதிரி அந்த தேக விமான் என்கிற அந்த சீட்டில் ஒருபோதும் உட்காரதுக்கு எண்ணம் கூட பண்ணாதீங்க. ஸோ அதனால் இந்த ஞான மார்க்கத்தில் இந்த ஈகோ வந்து மிகப்பெரிய ஒரு எதிரி, இந்த அகங்காரம். பட் சில நேரத்தில் அகங்காரம் வந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த அகங்காரம் வரும்போது தான் நம்ம வந்து மாயாட்ட அடி வாங்குகிறோம், தோற்று போகிறோம். அப்புறம் தோற்று போனதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்குறோம். அந்த ராமாயணத்தில் கூட காமிச்சிருக்காங்க, லக்ஷ்மண் வந்து 2 வாட்டி தோற்று போன மாதிரி அகங்காரத்தினால. அதுக்கப்புறம் தான் அந்த பாடம் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் அது வருது, ஆனால் அது நமக்கு பாடம் சொல்லி தருது. ஸோ அதனால் இந்த மாயா விகாரம் இதெல்லாம் ரொம்ப சூக்ஷமானது. அது வந்து மாயா வந்து நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு பல வழி தெரிஞ்சு வச்சுருக்கு. மாயா வந்து நான் வந்து என்னை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம், அதை விட பல மடங்கு அது நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கு. இவங்க இந்த மாதிரி, இவங்கள்ட்ட இந்த வீக்னஸ் இருக்குது, இவங்களை இந்த மாதிரி அடித்தா ஈஸியாக இது பண்ணிடலாம் அப்படின்னு அது தெரிஞ்சு வச்சுருக்கு. ஸோ அதனால் நம்மளும் வந்து மாயா பற்றி ஒரு ப்ராப்பர் நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த கலியுகத்தில் கூடவும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் பொதுவாக என்ன சொல்லிடுவாங்கன்னா, நல்லவங்க எங்கெங்க நல்லா இருக்க முடியுது அப்படின்னு. அது ஏன்னா கெட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நல்லவங்க வந்து மற்ற இன்னொரு நல்லவங்களை பற்றி அவ்வளோ நல்லா தெரிஞ்சுக்கல. உதாரணத்துக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு நல்லவர் இருக்கார், ஒரு கெட்டவர் இருக்கார். அந்த கெட்டவர் வந்து நல்லவரை பற்றி நல்லா டீப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறார். ஓ, இவர் வந்து இந்த மாதிரி இது இருக்குது இவரோட, அதை வந்து நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இவர் கோவப்பட மாட்டானே, அதை நம்ம எப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இவர் சத்தியமாக இருக்காருன்னா அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து கலியுகத்தில் கெட்டவங்க இருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி இந்த யோகா மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம், கான்ஸ்டலேஷன் விஷுவலைசேஷன். ஸோ இதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு ஸ்டாராக ஃபீல் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு சூக்ஷ்ம சைத்தன்ய நட்சத்திரம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, இந்த தேகத்துலேருந்து விடுபட்டு நான் சூக்ஷ்ம சைத்தன்ய நட்சத்திரம். ஆனால் இந்த பூமிக்கு மேலே உள்ள அந்த ஸ்தூல நட்சத்திரங்கள், அந்த ஒரு நட்சத்திர கூட்டங்களில் இருக்கு. அங்கே நட்சத்திரங்கள் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது. அதோட சக்திகள் எல்லாமே எனக்குள்ளார நிரம்புது. நான் சூக்ஷ்ம நட்சத்திரம் அந்த ஸ்தூல நட்சத்திரோட கனெக்டாக இருக்கேன். நாங்கள் 2 பேரும் கனெக்டடாக இருக்கோம். 2 பேரும் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அன்பின் எனர்ஜி நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். பரமாத்மாட்டின்னு அந்த அன்பின் சக்திகள் எனக்கு வந்து அந்த நட்சத்திரங்களுக்கும் போதும். எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மெல்லிசான தங்க நூல் போல் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் மூலயமா நாங்கள் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நமக்குள்ளார அந்த தூய்மையின் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. நான் ஆத்மா, ரொம்ப மகான் ஆத்மா. நான் விலைமதிக்க முடியாத ஆத்மா. நான் இந்த பிரம்மாண்டத்தின் ஒரு அலங்காரம். நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா. நான் குணவான் ஆத்மா. நான் சம்மான்தாரி ஆத்மா. நான் ஆத்மா ஓஜஸ்வியாக இருக்கேன், தேஜஸ்வியாக இருக்கேன். ஸோ அதை அப்படியே அந்த யோகா ஸ்திதியிலேருந்து உங்கள் கையை அப்படியே மேலே தூக்கி ஃபீல் பண்ணுங்கள். அந்த முழு நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அந்த எல்லா சக்தியும் எனக்குள்ளார நிரம்புது, இந்த சரீரத்துலேயும் நிரம்புது. அப்படியே அந்த கையை வந்து இப்போ உங்கள் ஹார்ட்டில் வச்சு இந்த எல்லாத்துக்கும் மனசால நன்றி சொல்லுங்கள். இந்த ஸ்தூல நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், எல்லாருக்கும் மனசால நன்றி சொல்லுங்கள். அடுத்து அதே யோகா ஸ்திதியில் அடுத்த ஆக்டிவிட்டி கண்டினியூ பண்ணலாம். 3 பேராக ஒரு குரூப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஒருத்தவங்க வந்து ஞான சூரியன், ஒருத்தவங்க ஞான சந்திரன், ஒருத்தவங்க ஞான நட்சத்திரம். யார் ஞான சூரியனாக இருக்காங்களோ அவங்க வந்து
நடுப்பற நிற்கணும். ஹிஸ்ட்ரி ஹாலில் எப்படி பிரம்மாவை கை பின்னாடி கட்டி நிற்கிறாரோ அந்த மாதிரி நீங்கள் நடுப்பற நிற்கணும். உங்களை சுற்றி அந்த ஞான சந்திரனும் ஞான நட்சத்திரமும் அப்படியே உங்களை சுற்றி வரும். அவங்க மற்ற 2 பேரும் அவங்கள அந்த ஞான சூரியனும் சுற்றி வரணும். இப்போ இதில் ஃபீல் பண்ணும். நடுப்புற இருக்கிறது சிவபாபா. அவர் என்னை பார்த்து சந்தோஷம் அடைகிறார். ஞான நட்சத்திரங்களை பார்த்து பாபா ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். ஆஹா, எவ்வளோ மகான் ஆத்மாக்கள் இவங்க, எவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்கள், சிருஷ்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆத்மாக்கள் இவங்க எல்லோரும். ஸோ அதை ஃபீல் பண்ணுங்கள். பாபா என்னை பார்த்து அவ்வளோ சந்தோஷம் அடைகிறத ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இதில் பாபா அடுத்து யாத் பியார் சொல்கிறாரு. அதே யோக் யுக் சித்தியில் இருந்து ஆத்மனூரில் இருந்து அந்த யாத் பியாரை ஃபீல் பண்ணுங்கள். சதா சௌமான்கிற சீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, சதா தன்னை விசேஷ ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களையும் விசேஷ ஆத்மாவாக மாற்றுற குழந்தைங்களுக்கு, ஞான சந்திரன் ஞான சூரியனோட சதா ஃபாலோ பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரி சதா நம்பிக்கையின் கட்டளை கீழ்ப்படியக்கூடிய குழந்தைங்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், நமஸ்காரம். ஸோ அடுத்து அனுபவம். பொதுவாக இப்போ எல்லா கிளாஸுக்கு அப்புறமும் நிறைய பேர் அவங்க அனுபவம் ஷேர் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அது மற்றவங்களுக்கு ஒரு ஊக்க உற்சாகமாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ இதில் ஒரு சிஸ்டர், அவங்க பேர் பிகே ஹீனா, மீரட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவங்களோட அது பர்சனல் அனுபவம். ஃபஸ்ட்டு சிவபாபா பிரம்ம பாபா மூலயமா பாலனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தாதிங்கன் மூலயமா பாலனை கொடுத்தாரு. இப்போ சச்சின் பாய் மூலயமா நமக்கு இவ்வளோ உயர்ந்த பாலனை பாபா நமக்கு தராரு அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போலேருந்து இந்த அவ்வியக்தவாணி படிக்க ஆரம்பிச்சனும் என் டைம் நல்லா யூஸ் ஆகுது, எங்கேயும் வேஸ்ட் போகிறதில்ல. இன்னும் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அவ்வியக்தவாணி பட்டி மூலியமாக நிறையா குமாரிகளுக்கு மறுவாழ்வு கிடச்சிருக்கு. பிகேஸ் தான், ஆனால் அந்த இறக்குற தருவாயில் இருந்தாங்க. மாயா அவங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த அவ்வியக்தவாணி கேட்டு இந்த பட்டி இதெல்லாம் பண்ணும்போது அவங்க மறுபடியும் ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு. மறுபடியும் அவங்க ஞானத்தை இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லாட்டினா கல்யாணம் பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் இருந்தாங்க. என் சென்டர்லேயே நிறைய குமாரிகள்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் இந்த அவ்வியக்தவாணி இதை ஃபாலோ பண்ணோன்னா அவங்க எல்லோரும் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம், இந்த அவ்வியக்தவாணி பட்டி. ஏன்னா நானும் இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி அவ்வியக்தவாணி புக்கு இதெல்லாம் வாங்கி படிக்கலான்னு வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் அது அவ்வளோ படிக்க முடியல தனியாக. ஆனால் சங்கட்டல் இருக்கும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நான் டெய்லி அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கு, முரளி இதெல்லாம் படிச்சிடுறது. என்ன தான் இதாக இருந்தாலும் ஒரு நாள் நிறையா சேவை இருந்தது. அன்றைக்கி எனக்கு அவ்வியக்த முரளி படிக்க எதுவும் கிடைக்கல. ஸோ சேவை இருந்தது. நைட்டு லேட்டாக வேறு ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. நான் படுக்கலான்னு போனேன். ஆனால் படுக்க போனால் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்க. அந்த நாள் ஃபுல்லாக சேவை இருந்தது, ரொம்ப பிஸியாக இருந்தோம். இருந்தாலும் அந்த படுக்கும் போகும்போது எனக்கு தூக்கமே வரல, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம், பாபா அவ்வியக்தவாணி படிக்க சொல்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அந்த அவ்வியக்தவாணி அன்னைக்குள்ள அவ்வியக்தவாணி எடுத்து படித்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வந்தது. ஸோ அதனால் நான் ஒரு நாள் கூட அவ்வியக்தவாணி மிஸ் பண்ணுறதில்ல. அன்னன்னைக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கு அது எல்லாத்தையும் நான் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. அடுத்து பெங்களூர்லேருந்து நமிதா சிஸ்டர்னு ஒருத்தவங்க, அவங்க 20 வருஷமாக ஞானத்தில் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க புருஷார்த்தத்தில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்ததான். ஏன்னா பாபா நம்மள்டேருந்து எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க, நம்ம புருஷார்த்தம் அந்தளவுக்கு இல்லையே அப்படின்னு ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் எப்போலேருந்து இந்த அவ்வியக்தவாணி பட்டி ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்து புருஷார்த்தம் ரொம்பவே நல்லா போகுது. ஸோ புருஷார்த்தத்தில் ஒரு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கிது, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு நடுப்புற எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்தது, காசுக்காக நிறைய பிரச்சனை அதெல்லாம் வந்தது. இருந்தாலும் பாபா சொன்ன மாதிரி இந்த ஞானங்கிற அந்த தன் ஸ்தூல தனத்தையும் ஸ்தூல செல்வத்தையும் அவங்க பக்கத்தில் கொண்டாந்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி எப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி காசு பிரச்சனை வந்ததோ, எப்படியோ பாபா எனக்கு இந்த ஸ்தூல் தன் அந்த காசுக்கார பிரச்சனையும் பாபா சரி பண்ணிட்டார். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அவ்வியக்தவாணியோட பவர் இதெல்லாம் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அவ்வியக்தவாணியெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளாம் ஒரு ஆளா அப்படின்னு எனக்கு அவ்வளோ என் மேலே கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்தது.
ஆனால் இந்த அவ்யக்தவாணி படிக்க படிக்க நம்ம சௌமானில் இருக்க இருக்க நம்மளோட வேல்யூ புரிய ஆரம்பிக்குது. எனக்குள்ளார ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஸோ பாபாவுக்கு எவ்வளோ நன்றி சொல்கிறது பாருங்கள். நான் வீட்டில் உக்காந்துட்டே இருந்து வீட்டில் இருந்துகிட்டே இவ்வளோ பாபா நமக்கு பாலனை தராரு, நம்மளை புருஷார்த்தம் பண்ண வைக்கிறாரு. ஸோ இதை நம்ம நல்ல விதமாக முழு மூச்சாக இறங்கி இதை யூஸ் பண்ணிக்கணும். ஓம் சாந்தி.